ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். சங்கீதம் 119, 125. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாம் கண்ணை மூடிக்கொண்டு கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பிரசங்கிமாரும் மக்களும் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆனால் கடவுளோ நாம் ஏன் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று புரிந்து கொள்ள விரும்புகிறார். நமது கீழ்ப்படிதல் உடனடியாய் உள்ளபடியே இருக்க வேண்டும். மோசே தன்னை கடவுளின் வேலையாள் என அறிந்து கொண்டதால் உண்மையாய் கீழ்ப்படிந்தான். இயேசு ஒரே மகனாக பரலோக பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அதே போல நாமும் கீழ்ப்படிய வேண்டும். கடவுள் நம்மை படைத்தவர் என்று அறிந்தால் அவரது படைப்புகளாக நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்து நமது அரசனானால் அவரது குடிமக்களாய் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் நமது தளபதி, எனவே அவரது படை வீரராய் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் ஆண்டவரும் குருவும் ஆனவர், எனவே அவரது சீடராய் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்து நமது தலையானால் அவரது உடலின் உறுப்புகளைப் போல நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் புத்தியுள்ள கீழ்ப்படிதல். ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது என் முழு இருதயத்தோடும் உமது வேதத்தை கைக்கொள்ளுவேன், உமது கற்பனைகளை கைக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் என்று ஜெபியுங்கள். தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய குதிரைகளும் கழுதைகளும் சிரமப்படுகின்றன, ஏனெனில் அவைகளுக்கு புத்தி இல்லை. எனவேதான் கடவுள் நம்மை பார்த்து, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் நீ இருக்க வேண்டாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்கிறார். கர்த்தரையும் அவரது வார்த்தைகளை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, நுரையீரல் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உங்க பரிசுத்த கரம் தொட்டு குணமாக்க வேண்டுமாயும், டிபி, ஆஸ்மா, சளி, இருமல், கேன்சர் நோயினால் பீடிக்கப்பட்டவருக்கு ஆரோக்கியம் உண்டாக செய்து காத்துக்கொள்ள வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு கீழ்ப்படியாமல் எங்கள் விருப்பம் போல் நடந்து தீமைகளை செய்த எங்களுக்கு இரக்கம் பாராட்டி எங்களை மன்னித்து சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் உமது அன்பிலே நிலைத்திருந்து சாட்சியாய் வாழவும் உங்களை பிரசித்தப்படுத்தவும் வழி நடத்துங்க. ஆண்டவரே, உங்க பிள்ளை அனைவர் குடும்பத்தையும் விருத்தி அடைய செய்யுங்க. உங்க சமாதானத்தால் நிரப்பி பிரச்சனைகள் துன்பங்களிலிருந்து விடுவித்து சந்தோஷமும் பரிசுத்தமுமாக வாழ வழி நடத்துங்க. கர்த்தாவே, தொழில், வியாபாரத்தில், விவசாயத்தில் நஷ்டமடைந்து கவலையோடு விரக்தியோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி நலமானதை பெற்று மகிழ்ச்சியாக வாழ கிருபை தாங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படவும், குடும்பத்தில் பாவ, சாப, பில்லி சூனிய கட்டுகள் மாறவும், தேவ சமாதானத்தோடு நிறைந்த வாழ்க்கை வாழவும், வியாதி, வறுமை, வேதனை, கண்ணீர், கடன் சுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக வாழவும், சமாதானத்தை பெற்று அனுபவிக்கவும், வீண் செலவினங்களிலிருந்து காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பலத்த கரம் ஒவ்வொருவர் மீது இறங்கி கிரியை செய்வீராக. ஆசீர்வாத தடைகளை அகற்றி போடுவீராக. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், வருகைக்கு ஆயத்தப்படவும், தீமையிலிருந்து விலக்கி காக்கப்படவும், ஆட்சியாளர்கள் உண்மையும் உத்தமமாய், நேர்மையாய், நீதியாய், மன உளைச்சலின்றி செயல்படவும் உங்க தயவு வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனே, தென்னிந்தியாவில் வெப்பம் தணியவும், மக்கள் பாதுகாப்பாய் வாழும்படியாகவும், நமீபியா, மாலாவி, சாம்பியா, ஜிம்பாவே நாடுகளின் வறட்சி நீங்கவும் தேவரீர் இறங்கி மக்களுக்கு உணவளிக்க வேண்டுமாயும், ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும்படியாகவும் ஜெபிக்கிறோம். தேவரீர் இரக்கம் செய்வீராக. மிஷனரிகள், ஊழியர்கள், ஊழிய பொறுப்பாளர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையும் வழிநடத்தலும் ஆலோசனையும் பாதுகாப்பு வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.